ஹலோ விவஸ், இன்னைக்கு மஷ்ரூம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு. நான் 4 பேக்கெட் எடுத்திருக்கேன், அதுக்கான அளவு சொல்கிறேன். குழம்புக்கு போடுற மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு. இது சோம்புத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூனு, மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகுத்தூள் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன், சீரகத்தூள் 1 ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் 4 பேக்கெட்டு மஷ்ரூம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம், இதுக்கு தக்காளி தேவையில்லை. அப்புறம் கொத்தமல்லி, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். தேவையான அளவு உப்பு. சரிங்களா? இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றுவோம். கொஞ்சமாக கடுகு, அது வெடிக்கட்டும். கடுகு வெடித்த உடனே சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு இது கொஞ்சம் இதுவான உடனே, ஃப்ரை ஆன உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். நாலு பேக்கெட்ன்றதுனால நான் கொஞ்சம் நிறைய வெங்காயம் எடுத்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தக்காளி தேவையில்லை. நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அப்போ அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். நல்லா வதங்கணும் வெங்காயம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே நல்லா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொடியெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். கொஞ்சம் இந்த நேரத்தில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வதக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் போகும். இல்லைன்னா ட்ரையாகவே இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றவே மாட்டோம். ஏன்னா அந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியை அப்படியே ஸ்லோவில் நம்ம வதக்கிட்டு வச்சிட்டோன்னா தண்ணி அதிலிருந்தே வந்துடும். அதனால் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தண்ணி ஊற்ற மாட்டோம். இப்போ ஊற்றுற இந்த 1/2 டம்ளர் தண்ணி மட்டும்தான். நல்லா வதங்கட்டும் ஸ்லோவில். இந்த அளவுக்கு வதங்கின உடனே மஷ்ரூம் சேர்த்துடலாம்.
இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டு நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 15 நிமிஷம் அப்படியே அதில் தண்ணி விட்டு வரும் பாருங்கள். நான் தண்ணி வந்ததும் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதிலே வெந்துடும் நல்லா. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு காரெல்லாம் பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் எவ்வளோ நல்லா இப்படி வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய்லாம் வெளியே வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆன உடனே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா கலந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவி ரெடி. ட்ரை தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி, கிரேவி பண்ணலை. பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள் வெளியே. இந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம அந்த 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுனதோடு சரி, வேறு எதுவுமே ஊற்றலை. அதுலேயே நல்லா வெந்து நல்லா பக்குவமாக வந்துருச்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆனில் வச்சுக்கோங்க. பாய் பாய்.